புனித ஒலிம்பியாஸ் கான்ஸ்டாண்டின் நோபலில் கிபி 361 பிறந்தார். இப்புனிதை இளம் வயதிலே தன் பெற்றோரை இழந்தார். இப்புனிதை இவரின் மாமா பிரகோபியஸ் வீட்டில்தான் வளர்ந்தார். இவர் புனித தியோடோசியஸின் ஆசியை பெற்று ஒரு புனிதராக மலர்ந்தார். இப்புனிதை இவரின் மாமா புரோகோபியஸ் வீட்டில்தான் வளர்ந்தார். இவர் புனித தியோடோசியஸின் ஆசியை பெற்று ஒரு புனிதராக மலர்ந்தார். புனித ஒலிம்பியா ஒரு செல்வந்தர் வீட்டு செல்லப்பிள்ளை. புனித ஒலிம்பியாஸ் ஒரு செல்வந்தர் வீட்டு செல்லப்பிள்ளை. ஆனால் தன் பெற்றோரோடு வாழும் வாய்ப்புத்தான் இவருக்கு இல்லை. இவர் கான்ஸ்டாண்டின் நோபில் நகர தலைவரை மணந்தார். இவர் திருமணமான சில நாட்களிலே தன் கணவரையும் இழந்தார். பின் இவர் மறுமணம் செய்ய மறுத்தார். இவர் நறுமணம் தராத மறுமணத்தையே வெறுத்தார். இவருக்கு திருமணம் நறுமணம் தராததால் தன் வாழ்வை கடவுளின் நற்பணிக்கே அர்ப்பணித்தார். இவர் தம் வாழ்வை கடவுளுக்கு அர்ப்பணித்ததால் இவர் ஒரு புனிதராக அவதரித்தார். இதன்பின் கான்ஸ்டாண்டின் நோபில் ஆயர் நெக்டேரியஸ் இவருக்கு திருச்சபையின் திருத்தொண்டர் பதவியை தந்தார். புனித ஒலிம்பியாஸ் கான்ஸ்டாண்டின் நோபில் ஆயர் நெக்டேரியஸின் உதவியால் இவர் ஒரு திரு அவையின் பதவிக்கு வந்தார். அதன்பின் ஒலிம்பியா தன் பரந்த செல்வத்தை இறந்து வாழ்வோருக்கு தானமாக கொடுத்தார். இதன்பின் ஒலிம்பியா ஒரு வானவரைப் போல வாழ துடித்தார். இவர் தன் செல்வத்தை திருச்சபைக்கும் வழங்கினார். இப்புனிதை ஒரு புரவல புனிதராக விளங்கினார். புனித ஜான் கிறிஸ்தோசும் இப்புனிதைக்கு புனித வழிகாட்டிய லீடர். புனித ஒலிம்பியாவோ அந்த புகழ்மிக்க புனிதரின் சீடர். புனித ஜான் கிறிஸ்தோசும் நாடு கடத்தப்பட்ட நல்லவர். அவர் ஒலிம்பியாவை புனிதியாக்கி காட்டிய வல்லவர். புனித ஒலிம்பியாஸ் புனித ஜான் கிறிஸ்தோசத்தின் தீவிர விசுவாசி. இவருக்கு எப்போதும் கிடைத்தது நாடு கடத்தப்பட்ட கிறிஸ்தோஸின் நல்லாசி. இக்காரணத்திற்காகத்தான் ஒலிம்பியா நாட்டை விட்டு துரத்தப்பட்டார். அப்போதும் புனித ஒலிம்பியா திருச்சபையை பற்றித்தான் வருத்தப்பட்டார். இந்நிலையில் இப்புனிதை நிகோமீடியாவில் கிபி 408 இறந்தார். இவர் ஒரு புனிதை என்பதால் இவ்வுலகில் தான் பட்ட துன்பத்தையெல்லாம் மறந்தார். புனித ஒலிம்பியாசுக்கு இருந்தது ஒரு பரந்த மனம். இவரை புனிதராக்கியது இவரின் சிறந்த குணம். இன்றுதான் இச்சிறந்த புனிதையின் இறந்த தினம். இவ்வுலக செல்வத்தை துச்சமாக மதித்தது இவரின் அச்சமில்லாத குணம். புனிதர்களை பொறுத்தவரை பணம் ஒரு பிணம்.
பணத்தை ஒரு பிணமாக பார்க்கிறது புனிதர்களின் மனம். புனிதர்களை பொறுத்தவரை பணம் ஒரு பிணம், பணத்தை ஒரு பிணமாக பார்க்கிறது புனிதர்களின் மனம்.